வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு எளிய விளக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்னா இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,346 இருக்குது. அப்போ 24,346ங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 24,350 அட் த மணி. அட் த மணினா இப்போ எங்கே இருக்கோ ப்ரைஸ் அது அட் த மணி. இப்போ 24,350 அதை எடுத்துக்கணும். ஏன்னா 325க்கு மேலே இருந்தால் அது 350. இப்போ 350னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அட் த மணி ரூ. 144 இருக்குது. அதாவது பை 144, செல் ரூ. 170. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இந்த ரூ. 144 இதை வாங்கி வச்சுட்டீங்க 24,350க்கு. இது 24,400 போச்சுன்னா 50 பாயிண்ட் கூடும். 24,450 போச்சுன்னா 100 பாயிண்ட் கூடும். 100 பாயிண்ட்டுங்கும்போது இங்கே ப்ரீமியத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30லேருந்து 78% வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ரூ. 144 வந்து வாங்குறீங்க, விலை ஏறும்னு சொல்லிட்டு. இப்போ விலை வந்து 24,350 இருக்குது. இந்த விலை வந்து நாளைக்கு வந்து 24,600 போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? 350 + 250, 600 பாயிண்ட். 250ங்கும்போது 100லேருந்து 125 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 125 × ரூ. 75 பெருக்கிங்க, அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதே வந்து இறங்குது அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க. இப்போ 24,350ல் இன்றைக்கி நீங்கள் வந்து ரூ. 170 வாங்கிட்டீங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு போயிடுச்சுன்னு வைங்க. எடுத்துக்காட்டுக்கு 24,000க்கு போயிடுச்சுன்னா இந்த ரூ. 170 24,350 போது 350 பாயிண்ட் குறையுது. இப்போ 350 பாயிண்ட்டுங்கும்போது ஒரு 70% வச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு 250 அல்லது 200 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கூடும். அப்போ நீங்கள் ரூ. 170 வாங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரூ. 100 கொண்டாலுமே ரூ. 270 போயிடும். அப்போ ரூ. 270 × 75 உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கணிக்க தெரியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து இன்றைக்கி வர்றீங்க, உள்ளே வர்றீங்க 24,350 காலையில் ஓப்பன் ஆகி, எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ காலையில் வந்து இன்றைக்கி தங்க ரேட்டு, கோல்டோட ஏற்ற இறக்கம், டாலர் மதிப்பில் வந்து ஏறி இறங்கும். அப்போ ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறது உங்களுக்கு துல்லிதமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அட் த மணியில் வாங்கினீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன பண்ணுவாங்கன்னா, எது ஹையோ அதை கண்டுபிடிச்சி அங்கே போடுறது. இன்னொரு மெத்தட் இருக்குது. விலை குறைவாக என்கிட்ட ரூ. 3000 தான் இருக்குது, நான் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 24,350னா ஒரு ரூ. 20 அப்படின்னா 20 × 75 1,500, 30 × 70னா 2,100. அப்போ உங்கள் கையில் 2,100 இருக்குனாலும் நீங்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரூ. 30 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 2,450 வரைக்கும் இந்த ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வந்து ரூ. 33 700ல் நாளைக்கு வந்து 24,700க்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த ரூ. 33 வாங்கினீங்கன்னா 24,750 தொடும்போது இது ரூ. 100 தொற்றும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 70 பாயிண்ட் கிடைக்கும். 70ங்கும்போது 7 × 5,000 கிடைக்கும். நீங்கள் வாங்குறது 2,000, கிடைக்கிறது 5,000. ஆனால் உங்களுக்கு துல்லிதமாக தெரியணும். இது வந்து நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிக்கணும். தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரூ. 30 வாங்கி நீங்கள் ரூ. 100 வந்தோடனே விற்றுட்டு போயிடலாம். மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணும், இது துல்லிதமாக கண்டுபிடிச்சிட்டு இதை வாங்கிடுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எந்த இடத்துல வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல வாங்குறது, எந்த இடத்துல அதிகமாக விற்றுருக்காங்களோ அந்த இடத்துல செல் பண்ணுறதுங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சேஞ்ச் இன் ஒய் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா 24,000ல் வந்து புட் ஆப்ஷனாக வாங்கி வச்சுருக்காங்க ரூ. 71. இதில் 2 விதமான அர்த்தம் இருக்குது. இதுக்கு மேலேயும் போகலாம் அல்லது இதுக்கு கீழேயும் போகலாங்கிற ஒரு அர்த்தத்தில் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. இது வந்து இது செல்லர் வாங்கி வச்சுருக்காங்களா இல்லை செல் பையர் வாங்கி வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு மார்க்கபிள் இடமா இருக்குது 24,000. அப்போ இந்த 24,000 ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுது. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு இதனுடைய ஒரு கணக்கீடு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ஒரு டெக்னாலஜி உருவாக்கின பிறகு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்டாக இங்கே போகும்னு எனக்கு தெரியுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஒரு லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் வைக்கலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ஒரு லோவில் வாங்கி ஹையில் விற்கலாம். கால் ஆப்ஷனும்
அதாவது ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கால் ஆப்ஷனில் நீங்கள் ஒரு லோ ரேட் வாங்கி ஹை ரேட் விற்கலாம். இறங்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஹை ரேட் வாங்கி லோ ரேட்டில். இப்போ 24,000 எல்லாருமே செல் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 24,000 நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க, செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது செல் ஆகுமா ஆகாதாங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் இந்த இடத்துல ஒரு மார்க் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ 24,000 செல்லிங் நடக்க போகுது அப்படின்னா இதுக்கு எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அங்கே போய் வாங்குவோங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புட் ஆப்ஷனில் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. இப்போ கால் ஆப்ஷனில் எங்கே வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25,000 வாங்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா ப்ரைஸ் 25,000 போகுங்கிற நம்பிக்கையில் இருக்குது. அதாவது ஹை வந்து 25,000, லோ வந்து 24,000 அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் ஒரு எஃப்ஐஆர் இருக்கலாம் அல்லது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. அதாவது 24,000 செல் போட்டு வச்சுருக்காங்க, 25,000 பை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ 25,000 பைனா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பாருங்கள். 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு 10 ரூபா போனாலும் உங்களுக்கு லாபம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வாங்கி வச்சுருவாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருவாங்க, இந்த இடத்துலையும் செல் போட்டு வச்சுருவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இங்கே ஒன்று அங்கே ஒன்று இது ரெண்டுமே நடக்கும். இறங்குச்சுன்னா இந்த 71 ரூபாங்கிறது கூடும், ஏறுச்சுன்னா அந்த 10 ரூபாங்கிறது கூடும். இந்த மெத்தடில் வெறும் சிம்பிளாக இந்த வெறும் வேறு எந்த வெப்சைட்டுக்கும் போகிறது கிடையாது, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போக வேண்டியது. அதிகம் எங்கே செல் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு செல்லை போட்டுறது, அதிகம் எங்கே வாங்கியிருக்காங்க அங்கே ஒரு பையை போட்டுறது. இதுதான் எல்லோரும் பண்ணக்கூடிய வேலை. இது ஆப்ஷன் வந்து இப்போ பை போகுது 25,000 போகுதுங்க, நான் 10 ரூபான்னா வெறும் 750 ரூபா தான். ஒரு 5 லாட் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 25,000 தொடுது. அல்லது 23,000 இப்போ 24,350 இருக்குது. இப்போ வந்து 25,000ங்கும்போது 750 பாயிண்ட்டுகள் 650 பாயிண்ட் வந்து ஏறணும். இப்போ 650 பாயிண்டில் உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஏறினாலுமே உங்களுக்கு வந்து லாபம் தான். அப்படிங்கும்போது இந்த வெறும் இங்கே ஓஐ கூடினதை மட்டும் வச்சு சேஞ்சின் ஓஐ மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு நிதானமான ஒரு லாபம் எனக்கு 2,000 3,000 தினம் கிடைக்கணும்னா இந்த வகையை பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிக துல்லியமாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லாபம் தான். அது வரைக்கும் பணம் இழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண விரும்புகிறவங்க எப்பயுமே அதிகமான ரேட்டு வாங்காதீங்க. ஆரம்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தொழில்நுட்பம் நல்லா தெரிஞ்ச பிறகு அடுத்த மணிக்கு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ 24,071 ரூபா இருக்குது, 25,000 கால் ஆப்ஷன் வந்து 10 ரூபா இருக்குது. ஸோ ஒரு ட்ரையல் பார்க்குறவங்க இந்த 10 ரூபாயை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மேபி அதாவது சேஞ்ச் இன் ஓஐ எங்கே இருக்கோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு வச்சுக்கிடுவாங்க. அதாவது இதில் ஒரு உங்களுக்கு நிறைய செல் பண்ணுச்சா இதில் 2ம் அதில் 1ம் போட்டு வச்சுருவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ளே இறங்குங்க. ஏன்னா அடுத்தவங்க கொடுக்குற டிப்ஸை வந்து உபயோகிச்செல்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அதுக்கான வல்லுநர்களை வச்சுருப்பாங்க. அது ஓகே. நம்மளை மாதிரி கற்றுக்குட்டியாக இறங்குறவங்க கம்மியான விலையில் வாங்கி கூடுதல் விலைக்கு விற்கணும், கூடுதல் விலைக்கு வாங்கி கம்மியான விலைக்கு கொடுக்கணுங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்கியோ அல்லது உங்கள் ரிட்டையர்டான பணத்தையோ இதில் தயவு செஞ்சு முதலீடு பண்ணாதீங்க. இதில் லாபம் சம்பாரித்து வர்ற பணத்தில் திரும்ப ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். நீங்கள் நகை அடகு வச்சோ அல்லது என்கிட்ட கடன் வாங்கியோ அல்லது நான் வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னோ இறங்காதீங்க. பார்ட் டைம்லலாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க நான் வந்து இடையில சாப்பாடு டயத்தில் வந்து பார்த்துக்கிறேன், டாய்லெட் போகும்போது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுங்கள். ட்ரேடிங் அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஒரு டாக்டருக்கு படிக்கிற மாதிரியான ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு லைட்டாகவே புரிபடும். ஏன்னா அந்த பயம் போகணும், எமோஷ்னல் போகணும்,
இதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று பேராசை, இன்னொன்று பயம். பேராசையில் ட்ரேட் பண்ணிடுவோம், பயத்தில் இழந்துருவோம். ஸோ பேராசையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுற டெக்னிக்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் இங்கே வாங்குவேன், இங்கே விற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுக்கிட்டு, எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா, எந்த தொழிலாக இருந்தாலுமே வின் பண்ணலாம். எல்லா தொழில் மாதிரியும் தான் இந்த தொழில். அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு இன்னொரு நீங்கள் டீ கடை ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 100 டீ கடை இருக்கிற இடத்துல ஒரு டீ கடையை போட்டிங்கன்னா நீங்கள் விற்க முடியாது. அப்போ உங்களுக்கான இடம் எதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கா, இல்லை மொத்தமாக வந்து ஒரு ஆப்ஷன் இப்போ மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடையும், அந்த நேரத்தில் வாங்கிட்டு இவன் எப்படி மேலே ஏறுன்னு சொல்லி வாங்கி விற்கிற மெத்தடா அப்படிங்கிற எந்த மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பங்குச்சந்தைனா என்ன, ஆப்ஷன் ஏன் ஏறி இறங்குது, எல்லாமே உங்களுக்கு புரிபட உங்களுக்கு புரிபடும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.